வேதாரண்யம் சாதுக்கள் மடத்தின் நிர்வாகியை மடத்திற்குள் அனுமதிக்க மறுத்த நித்யானந்தா சீடர்களுக்கும் நிர்வாகியின் ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அனைவரையும் மடத்தை விட்டு வெளியேற்றி மடத்திற்கு போலீசார் பூட்டு போட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வடக்கு வீதியில் உள்ள சாதுக்கள் மடத்தை சேலம் ஆத்மானந்தா சுவாமி மடத்தின் நிர்வாகி ஞானேஸ்வரானந்தா பராமரித்து வருகிறார். இந்த மடத்தை 2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளதாக கூறி கடந்த மாதம் நித்யானந்தா சீடர்கள் 4 பேர் அம்மடத்திற்கு வந்து தங்கியிருந்தனர். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி இரவு நித்யானந்தா சீடர்கள் 4 பேரை தாக்கியதாக சிவானந்தம் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று சாதுக்கள் மடத்திற்குள் சென்ற மடத்து நிர்வாகி ஞானேஸ்வரானந்தாவை உள்ளே வரக்கூடாது என்று நித்யானந்தா சீடர்கள் கூறியதால் நித்யானந்தா சீடர்களுக்கும் நிர்வாகியின் ஆதரவாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த மோதல் குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் மற்றும் தாசில்தார் குமாரும் பிரச்சனையை சமாளிக்க இரு தரப்பினரையும் மடத்தை விட்டு வெளியேற்றி மடத்திற்கு பூட்டு போட்டனர். பின்னர் நித்யானந்தா சீடர்களிடம் தாலுகா அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. டிசம்பர் 12ஆம் தேதி வரை சாதுக்கள் மடத்தில் தங்குவதற்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று தாசில்தார் உத்தரவிட்டிருப்பதாக நித்யானந்தா சீடர் சுசானந்தா செய்தியாளர்களிடம் கூறினார். இந்த கோர்ட் ஆர்டர் காப்பியை நாங்கள் தாசில்தாரிடம் சப்மிட் செய்தோம். அவரும் இதை பரிசீலனை செய்தார்கள். இறுதியாக அவர் சொன்ன பதில் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய ஆர்டரை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், இந்த ஆர்டரை அவர் ஹானர் பண்றேன்னு சொன்னார். அப்படி என்னவென்றால், இந்த ஆர்டர் ஆனது செல்லும், உங்களுக்கு தான் பாத்தியம், நீங்க தான் அதில் இருக்கீங்க அப்படி என்பதை தெளிவாக எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார்.